கேமராவின் காதல் கோணம். டிஜிட்டல் கேமரா வைத்திருக்கும் புகைப்பட நிபுணர்களே, டிஜிட்டல் ஃபோட்டோ ஸ்டுடியோ வைத்திருப்பவர்களே, இதோ 4-5 வருடங்களுக்கு முந்தைய கால ஃபோட்டோ சரித்திரம்தான் இந்த நாவல். பகீர் என்றது வடிவேலுவுக்கு. காத்திருந்து காத்திருந்து வந்த ஒரு வாடிக்கை அது. அதனிடமிருந்து சம்பாதிக்க முடியாதபடி விதி. தன்னுடைய ஃபோட்டோ ஸ்டுடியோவை ஒரு நோட்டம் விட்டான். அழுகை வரும் போலிருந்தது. கல்லா மேஜைக்கு மேலே சுவரில் படமாக தொங்கியபடி அவனையே பார்த்து கொண்டிருந்த அம்மா திட்டினாள். மடையா, சாமர்த்தியமே இல்லா சனியனே, உனக்குன்னு ஒரு பிழப்பை தேடி கொடுத்து பிழைச்சுக்குவேன்னு நம்பினா போய் சேர்ந்த அப்புறமோ இப்படி ஒன்றுத்துக்கும் உதவாத அல்பமாக நிற்கிறியே. வடிவேலு பேந்த பேந்த முழித்தான். அவன் என்னவோ சாமர்த்தியமாக நடந்து கொள்ளத்தான் செய்கிறான். ஆனால் மற்றவர்கள் அவனை விட அதிக சாமர்த்தியமாக இருந்து தொலைந்து விடுகிறார்கள். அவனுக்கு புகைப்பட கலையில் ஓரளவு ஆர்வம் இருந்ததை முதலில் தெரிந்து கொண்டவள் அவனுடைய அம்மாதான். எங்கள் அப்பாவும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான். வீட்டிலேயே ஃபிலிமை வாஷ் பண்ணி பிரிண்ட் போடுவார். சின்னதாக சிவப்பு நிற 0 வாட் பல்ப் ஒன்று டார்க் ரூமுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்பா ட்ரேயில் கெமிக்கல் ஊற்றி அதிலே பிரிண்ட் போட்ட பேப்பரை போட்டு கையால் நைஸாக அலசுவார். அப்படியே ஃபோட்டோவில் உருவமெல்லாம் எழும்பி வரும் பாரு. அந்த அழகே தனிதான். நீ இப்போ இருக்கிற வசதியை வச்சு ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவை நல்லா டெவலப் ஆகிடுவேன் என்று ஆசீர்வாதம் பண்ணினவளும் அவள்தான். தன் கை, கழுத்து, மூக்கு, காதில் இருந்த நகைகளையும் அவரே போயிட்டாரு, எனக்கு என்ன மினுக்க வேண்டியிருக்கு, ஊரில் இருந்த கொஞ்சோண்டு நிலத்தையும் பணமாக்கி அவளை ஆளை பிடித்து இடம் பிடித்து ஸ்டுடியோவும் வைத்து கொடுத்தார். ஆனால் இந்த பிள்ளைக்கு தான் புத்திசாலித்தனம் போதலை. வெளியே போய் ஏதேனும் நிகழ்ச்சி, கல்யாணம்னு அழகாத்தான் படம் பிரிச்சுக்கிட்டு வர்றான். ஆனால் அது வேறு இடத்துல கொடுத்து பிரிண்ட் போட்டு ஆல்பம் டெலிவரி பண்ணுற வித்தையிலே நெளிவு சுழிவு தெரியல. கராராக பேச தெரியல. ஹிஹிஹி, அதனால பரவாயில்லைங்க, எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்கன்னு அசட்டுத்தனமாக உளறி வருமானத்தை எல்லாம் வீணாக்கிட்டு இருக்கான். கேட்டா பாவம்மா என்று பச்சாதாபம் காட்டுறான். அமரராகி போன அம்மாவுக்கு ஃபோட்டோவில் இருந்தபடியே இன்னும் கூட இதே ஆதங்கம். அட, ஃபோட்டோ வியாபாரத்தை தான் அப்படியும் இப்படியுமாக பண்ண தெரியவில்லை. ஸ்டூடியோவை நிர்வாகம் பண்ணுவதிலேயாவது சாமர்த்தியம் வேண்டாமா? உதவிக்கு ஒரு பொடியன், அவனும் வடிவேலுக்கு ஏற்ற சிஷ்யன்தான். அடே, பையனை கூப்பிட்டான் வடிவேலு. ஸ்டூடியோவில் வேலை இல்லை, அதனால் குறைவான சம்பளமும் முறையாக வருவதில்லை என்ற வருத்தத்தை விட பையனுக்கு விசுவாசம் அதிகமாகவே இருந்தது. கூப்பிட்டியா தலைவா என்று கேட்டபடி அருகே வந்தான் பையன். சின்ன வாயால் பெரிதாக கொட்டாவி விட்டான். டேய் டேய், கெடுத்துட்டியேடா. நேரம் ஆக ஆக கூடுதல் பதட்டத்தோட பரிதவித்தான் வடிவேலு. நான் புதுசாக வேற கெடுக்கணுமாக்கும் முணுமுணுத்தான் பையன். கழன்று விழுந்து விடாதபடி முன்னால் முடிச்சு போட்டிருந்தும் அவ்வப்போது நழுவி விடுவேன் என்று பயமுறுத்தி கொண்டிருந்த அரட்ராயரை பற்றியபடி வந்தான். ஏண்டா, கேமராவில் ஃப்ரீம் ரோட் போட்டியா? அழுதபடி வடிவேலு கேட்டபோதுதான் பையனுக்கு அடிவயிற்றில் சுரீர் என்றது. உடனே பாத்ரூம் போக வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டது. தலைவா, நீ போட்டிருப்பேன்னு நினைச்சிட்டேனே, அடடா, நானும் கவனிக்காமல் விட்டுட்டேனே என்று சொல்லி உண்மையாகவே தவித்தான் பையன். கடையை திறந்து வைப்பது தினசரி வாடிக்கை என்றாலும் வாடிக்கையாளர் வருவது என்பதுதான் நின்று போன வாடிக்கையாகிவிட்டது. சும்மா வேணும் எவ்வளவு நேரம்தான் ஸ்டூடியோவை தூசி தட்டி கொண்டிருப்பது. இந்த அழகிய ஃபோட்டோவில் இருந்தபடி அம்மாவும், அந்த மூலையிலே அழுக்கு இருக்கும் பார், ஈர துணியால் ஒத்தி எடுடா முண்டம், காய்ந்த துணியால் தட்டாதே, தூசி கிளப்பி தும்புவேன் என்று எச்சரிக்கை விடுத்து கொண்டிருப்பாள். ரொம்ப காரியமாக மாட்டப்பட்டிருக்கும் சுவாமி படங்களுக்கு ஊதுபத்தி தீபம் காட்டி சம்பிரதாயமாக கல்லாமேசைக்கு பின்னால் நாற்காலியில் அமர்ந்து கொள்வதும், பையா டீ வாங்கிட்டு வா என்று ஜம்பமாக சொல்வதும், என்று இலக்காரமாக பையன் பதிலளிப்பதும், உடனே டீ கடை பாக்கியை இவன் மனசுக்குள் கணக்கு போட்டு கொள்வதுமாக அன்றைய பொழுது நகரும். அம்மா புத்திசாலி, எல்லா பணத்தையும் கொடுத்தாள். அவ்வளவையும் தொலைத்துவிட்டு நடுத்தருவில் தான் இந்த பிள்ளை நிற்கும் என்ற ஜோசியம் தெரிந்தவன். அதனாலேயே ஒரு குறிப்பிட்ட தொகையை நிரந்தர வைப்பு நிதியில் அவன் பேரிலேயே போட்டு வைத்தான். அதன் வட்டியை மட்டும் அவன் அனுபவிக்கலாம் என்றும், எந்த காலத்திலும் முதலீட்டில் அவன் கை வைக்கக்கூடாது என்றும், அவனுக்கு கல்யாணம் என்று ஏதாவது நடந்தால் அதற்கு பிறகு அவனுடைய மனைவி அவளாவது புத்திசாலியாக இருக்க வேண்டுமே கடவுளே, அந்த நிதிக்கு உரியவளானால் என்றும் உயில் எழுதி வைத்துவிட்டு உயிரை விட்டாள். அரசு வங்கியாக இருந்ததால் வட்டி தொகையும் நிரந்தரமானதாக இல்லாமல் குறைவதும் குறைந்து கொண்டே போவதுமாக அரசு கொள்கைகளில் மூழ்கி தத்தளித்து கொண்டிருந்தது. சொந்தமாக வீடு, தனி ஆள் என்ற யோகியதையில் வடிவேலு ஒரு மாதிரியாக நிலைமையை சமாளித்து கொண்டிருந்தான். தன்னுடைய உதவிக்கு என்று 10 வயது பையனை அவன் வைத்துக் கொள்வதற்கும் அவனுடைய அம்மாதான் உதவினாள். அந்த பையனும் ஆத்தா சேர்த்து வச்ச துட்டை இந்த ஆள் கரைக்கிறானே என்றுதான் பச்சாதாபப்பட்டானே தவிர மற்றபடி தனக்கென்று பேசிய சம்பளம் குறைவாக கொடுக்கப்பட்டாலும் அல்லது கொடுக்கப்படாமலேயே இருந்தாலும் அதற்காக வருத்தப்படுவதில்லை. ஆனால் தான் வருத்தப்படாததாக காண்பித்து கொண்டால் கொஞ்சம் நஞ்சம் வரும்படியும் இல்லாமல் போய்விடும் என்பதால் அவ்வப்போது தன்னுடைய எதிர்ப்பை காண்பித்து கொண்டு தான் இருந்தான்.
வெளியே ஆர்டர் எடுத்துக்கொண்டு போய் படம் எடுத்து வருவது படிப்படியாக குறைந்து போய் எல்லார் வீட்லேயும் அவனவன் சின்ன சின்ன கேமரா வாங்கி வச்சிருக்கான். அவனவன் வீட்டு விசேஷங்களே அவனவங்களே படம் எடுத்துக்கிறானுங்க. ஃபிலிமை டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு கொடுக்கத்தான் தெருவுக்கு ஒரு ஃபோட்டோ சென்டர் இருக்கிறதே. யாராவது பாஸ்போர்ட் படம் எடுத்துக்கொள்ள வரமாட்டாங்களா என்று எதிர்பார்த்து காத்திருந்தான் வடிவேலு. ஓரிருவர் வரதான் செய்தார்கள். அந்த வியாபார உற்சாகம்தான் ஸ்டூடியோவை மூடிவிட வேண்டும் என்று எப்போதாவது தோன்றும் விரத்தியை மூடி வைத்தது. அது சரி, மூடிட்டு என்ன வேலைன்னு செய்வேனி? பிழைக்க தெரியாத பிள்ளைக்கு எத்தனை வாய்ப்பு கிடைச்சாதான் என்ன உருப்படவா முடியும் என்று போட்டோ அம்மாவின் ஆற்றாமையும் மூடாததற்கு ஒரு காரணம். வடிவேலு கண்ணீர் சிந்தாமல் அழுதான். டே பையா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கிராக்கி வந்துச்சேன்னு நினைச்சேனே, அதுவும் இப்போ போச்சே. சாதாரணமாகவா அதுவும் போக போகுது? மானத்தை பிடுங்கி எடுத்துட்டு தானே போக போகுது. ஏன்டா ஸ்டூடியோன்னு வச்சிருக்கே, ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிக்கிறேன், கேமராவில் ஃபிலிம் போட்டு படம் எடுக்கணும்னு தெரியாதடா உனக்குன்னு கேட்பானே. இந்த கேவலம் தேவையாடா எனக்கு? பையனுக்கு சங்கடமாகத்தான் இருந்தது. வந்த கிராக்கி தான் எத்தனை பந்தா காட்டியது. சரியான நாட்டுப்புற மைனர்னு அதனோட கிராப்பு தலையே சொன்னது. மெல்லிய தங்கச்சங்கிலி, கருத்த மேனியில் பளபளக்க, அது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகவே ஜிப்பாவின் மேல் பட்டன்களை அவிழ்த்து கொண்டு விட்டிருந்தது. ஒரு ஃபோட்டோ பிடிக்கணும்னியா என்று சொன்னபடியே உள்ளே வந்து அமர்த்தலாக உட்கார்ந்து கொண்டது. அதுக்கு என்னங்க, அட்டகாசமாக பிடிச்சிடலாம் என்று வடிவேலு உற்சாகமானான். அது கொஞ்சம் அதிகமாகிவிடவே, பையா சாருக்கு ஒரு டீ சொல்லு என்றும் சொல்லி உணர்ச்சி வசப்பட்டான். பவுடர் எடுத்து கொடு பையா, சீப்பும் கொடு. யோ வெத்து வைட்டே, பவுடர் எங்கேயா இருக்குது? அது காலியாகித்தான் மாசக்கணக்காச்சே என்று மனதுக்குள் திட்டிய பையன், சார், வாடிக்கையாளர்கள் மூன்றாம் மனிதர்கள் முன்னிலையில் அப்படித்தான் மரியாதையாக அவன் வடிவேலுவை அழைப்பான். மற்றபடி தனியாக இருக்கும்போது தான் தலைவா கொஞ்சல் எல்லாம். பக்கத்து டீ கடையில் இன்னும் பால் வரலையாம். அடுத்த தெருவுக்கு போய் வாங்கியாரவா என்று எழுந்து போக எந்த முயற்சியும் செய்யாமல் கேட்டான் பையன். அடடா, போலியாக வருத்தப்பட்டான் வடிவேலு. டீ கடைக்கு போகவே பையன் பயப்படுகிறான் என்பதும், போனால் பழைய பாக்கியை கேட்டு வெந்நீர் கொட்டியே விரட்டப்படுவான் என்பதும் அவனுக்கு தெரியும். அட, டீ இல்லாட்டி என்னப்பா, கூல் ட்ரிங்க்ஸ் எதனாச்சும் பார் என்று விழிகள் தெரித்து விழும்படி முறைத்த பையனை பயந்தபடியே பார்த்து கொண்டு சொன்னான் வடிவேலு. அவர்களுடைய நாடகம் வந்தவருக்கு அலுப்பாக இருந்தது. எலே, என்னங்கடா வாயாடிக்கிட்டே இருக்கீங்க? டீயும் வேணாம், ஒரு இழவும் வேணாம், போட்டா பிடிக்கிற வழியை பாருங்களேன் என்று கிராமிய மனம் கமழ விரட்டினார். அவரை பஞ்சடைத்த முதுகில்லாத நாற்காலியில் மெல்ல அமர வைத்தான் வடிவேலு. அழுத்தமாக உட்கார்ந்தாரானால் தூசி கிளம்பும் என்பது அவனுக்கு தெரியும். வாடிக்கையாளர் ஒருவரை ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பார்க்கும் ஆவலில் பேபி மானிட்டர் விளக்குகள் இரு பக்கங்களில் இருந்தும் ஒளி வீசின. வந்தவர் தன் தலையை மிகவும் அதூரத்துடன் தடவி விட்டு கொண்டார். ரொம்பவும் தோட்டத்தனமான கிராப்பு அது. படிப்படியாக பாத்தி கட்டின அமைப்பு, ரொம்பவும் அடர்த்தியான முடி, தலைக்கு மேலாக சுமார் 1/2 அடி உயரத்துக்கு கட்டப்பட்டிருந்த கிராப்பு. வகிடு என்ற பிரிவு இருந்ததால் இந்த பக்கமாக ஏறி அந்த பக்கமாக படிகளில் இறங்கிவிடலாம் போன்ற வித்தியாசமான ஸ்டெப் கட்டிங். பிடரிக்கு கீழே முடி இறங்கவில்லை என்றாலும் அதுவரை பின்தலையில் அடர்த்தியாக அதேபடி அமைப்புடன் ஒரு மெத்தை போலவே இருந்த அபூர்வமான சிகை அலங்காரம். சார், ரெடி சார், ஸ்மைல் சார் என்று கேமராவுக்கு பின்னால் நின்றிருந்த வடிவேலு வாடிக்கையாளரை உற்சாகப்படுத்தினான். அவரும் சிரிக்க முயன்றார். ஆனாலும் அதற்கு பின்னால் ஏதோ சோகம் இழையோடுவதை வடிவேலு புரிந்து கொண்டார். சரி சரி, இதற்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருக்க முடியுமா? தொழிலை பார் என்று போட்டோவில் இருந்த அம்மா சொன்னாள். கிளிக். எப்பயா படம் தருவீங்க? வந்தவர் கேட்டார். இப்போதும் தன் கிராப்பு தலைக்கு மேலே ஏதாவது செடி கொடி வளர்ந்து விட்டதா என்று சோதித்து கொள்வதைப் போல கையால் தடவி விட்டு கொண்டார். 2 நாளில் தந்துடுறேன் சார், 3 காப்பி 30 ரூபாய் சார் என்று படப்படுத்தான் வடிவேலு. சரி சரி, நாளை மறுநாள் சாயங்காலம் வர்றேன், படத்தை ரெடியாக வச்சிரு. கடையை விட்டு இறங்க புறப்பட்டார் அவர். தலைவா, பையன் வடிவேலுவின் தொடையில் குத்தினான். அட்வான்ஸ் கிட்வான்ஸ் எதனாச்சும் வாங்கிக்க என்று கிசுகிசுத்தான். இவனுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் மண்டையில் உரைக்காதே. ஃபோட்டோ அம்மா கடித்து கொண்டார். சார், கடைசி படியில் கால் வைத்தவரை மறுபடி மேலே தன் அழைப்பால் இழுத்தான் வடிவேலு. என்னவே? மைனர் குரலில் மிரட்டல். வயசு என்னவோ 40 தான். அஜானுபாகுவான தன் உருவத்தை மறுபடி 3 படி ஏற்றி எடுத்து செல்ல வேண்டிய கோபம் வந்து, ஒன்றுமில்லை சார், அட்வான்ஸ் கொடுங்க என்று தடுமாறினான் மணிவேலு. எம்புட்டு தர? 10 என்று ஆரம்பித்த வடிவேலுவின் குரலையும் மீறி ஒலித்தது பையனின் குரல். 20 ரூபாய் சார். மைனர் அதை பெரிதாகவே நினைக்கவில்லை. முழு 30 ரூபாயும் கொடுத்துடவா? 20 ரூபாய் மட்டும் போதுமா என்று கேட்டார். பையனுக்கு மயக்கம். அந்த கிறக்கத்தில், ஹிஹி, வேணாம் சார், 20 ரூபாயே அதிகம், இது போதும் என்று சொன்ன வடிவேலு தன் மந்தமான வியாபார மொழியை காண்பித்து கொண்டது அவனுக்கு கேட்கவில்லை. மைனரும் 20 ரூபாயை தன்னுடைய பெல்ட் பர்ஸிலிருந்து எடுத்து கொடுத்து விட்டு,
நெப்போலியன் சரத்குமார் ஸ்டைலில் அண்டர்வேர் தெரிய வேட்டியை மடித்து டப்பா கட்டி கொண்டு கடையிலிருந்து இறங்கி நடந்தார். அவர் பார்வையிலிருந்து மறைந்ததும், தலைவா டீ சொல்லவா என்று பையன் ஆவலுடன் கேட்க, சொல்லு என்று உற்சாகமாக குரல் கொடுத்தான் வடிவேலு. பையனை அனுப்பிவிட்டு மறைப்பு படுதாவை விலக்கியபடி உள்ளே நுழைந்து ஸ்டாண்டில் இருந்த கேமராவை கழற்ற நினைத்த போது தான் கேமராவுக்குள் ஃபிலிம் போடாதது நினைவுக்கு வந்தது. தான் போடாவிட்டாலும் பையனாவது போட்டு இருப்பான் என்று எதிர்பார்த்ததிலும் ஏமாற்றம். அப்படியே இடிந்து போய் உட்கார்ந்து விட்டான் வடிவேலு. தலைவனுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதை உணர்ந்த பையன் இங்கிருந்தபடியே டீ கேன்சல் என்று எதிர்சாரி டீ கடைக்கு சிக்னல் கொடுத்தான். சூழ்நிலைக்கு தக்கவாறு சிக்கன நடவடிக்கையில் ஈடுபட்டது மட்டும் போதாது என்று நினைத்த பையன் வடிவேலுவுக்கு ஆறுதல் சொல்லவும் விரும்பினான். ஏன் தலைவா அம்போன்னு உட்காந்துட்டேன், என்னத்துக்கு அனாவசியமாக பேஜார் படுற, உடே நாளான்னைக்கு தானே அந்த மைனர் வரப்போகிறாரு, வரட்டும், வந்தார்னா ஐயா உங்களை படம் எடுத்த நெகட்டிவ் எங்கேயோ காணாமல் போயிடுச்சு, அதுக்கு பதிலாக இன்னொரு படம் எடுத்துடலாம், இதுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா பணம் தர வேணாம்னு சொல்லி நிஜமாகவே ஃபிலிம் போட்டு இன்னொரு படம் எடுத்து கொடுத்துக்கலாம், என்ன இன்னும் ஒரு நாள் டைம் ஆகும், அவ்வளோதான் என்று மூழ்கிய கப்பலை கரை சேர்த்தான் பையன். அடே நீ என் அசிஸ்டண்ட் இல்லடா, என் வயிற்றுல பாலை வார்த்த பாம்பு, வடிவேலு உளறினான். என்னது பாம்பா? ஆமாம், நீ தான் படம் எடுக்க ஐடியா தர்றியே, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, 4 மாதமாக சம்பளம் பாக்கி, போனால் போகுது, டீயாவது சொல்லட்டா, அதான் 20 ரூபா இருக்கே, சொல்லு, மலாய் டீயை போட சொல்லுவா, போட்டோ அம்மா ஆசீர்வாதமாக சொன்னார். ஏட்டி மைனர் வாராக கும்பிட்டுக்கோ, தன் மகளிடம் சொன்னாள் அவளுடைய தாயார். அந்த சின்ன பெண் அம்மா சொன்னதற்காக பயத்துடன் கையெடுத்து கும்பிட்டாள். கும்பிட்டவள் அப்படியே நின்றாள். கோபுரம் போல உயர்ந்து நின்ற அந்த சிகை அலங்காரம், அந்த பெண் அந்த அழகில் லயித்து தான் போனாள். ஏட்டி என்ன அப்படியே நிற்க, சாமிக்கு குறுக்கால நிற்காத, வழிய விடு, அம்மா பரபரத்தாள். சின்ன பெண் அநியாயத்துக்கு வெகுளியாக இருந்தாள். 10 வயதில் புதிய விஷயத்தை பார்க்கும் பிரமிப்பு, ரசிப்பு. அம்மோ என்று தாயை அழைத்தாள். மெல்ல கை நீட்டி மைனரின் கிராப்பு தலையை காட்டினாள். எவ்வளோ அழகா இருக்குதுமா என்றாள் உற்சாகமாக. அம்மா பயந்து நடுங்கி விட்டாள். இப்படி நேரடியாக பேசுகிறதே இந்த பெண். மைனர் கோபித்து கொண்டாள். ஆனால் மைனர் சந்தோஷமாக சிரித்ததோடு செல்லமாக தன் பெண்ணின் கன்னத்திலும் தட்டிவிட்டு சென்றதை கண்டு அதிசயத்தை நின்று விட்டாள். தங்களை தாண்டி சற்று தொலைவு சென்ற மைனர் திரும்பி பார்த்து அந்த பெண்ணை நோக்கி நட்பாக கையசித்ததை கண்டு உறைந்தே போனாள். மைனருக்கு குடைப்பிடித்து வந்தவன் தனக்குள் சிரித்து கொண்டான். ஐயாவை சந்தோஷப்படுத்துகிற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னலே என்று மதர்ப்பாக கேட்டு தன் கிராப்பு தலையை கர்வமாக தடவி விட்டு கொண்டார் மைனர். குடைப்பிடித்தவன் பரிதாபமாக தன் மொட்டை தலையை தடவிக்கொண்டான். அது அந்த கிராமத்தில் மைனர் விதித்திருந்த கட்டளை. அவரை தவிர பிற ஆண்கள் யாரும் அதிக முடி வளர்த்து கொள்ளவே கூடாது. மொட்டை அடித்து கொண்டால் ரொம்பவும் சந்தோஷப்படுவார். மானியமும் தருவார். தன்னுடைய கிராப்புக்கு போட்டியாக வேறு எந்த தலையிலும் ஸ்டைல் கிராப்பு இருந்துவிடக்கூடாது. அப்படியும் மீறி யார் தலையிலாவது இருந்தால் அவர் சிகை சேதம் செய்யவும் தயங்க மாட்டார். அதனாலேயே தன்னுடைய வயல், தோட்டம் மற்றும் வீட்டு வேலை செய்யும் ஆண்கள் மொட்டை அடித்து கொள்வதென்றே தனி அலவன்ஸ் தருவார். தன்னுடைய கிராப்பை பார்த்துதான் தன்னை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்ததாக இவருடைய மனைவி சொல்லும் போதெல்லாம் அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுவார். அப்போது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் அதை திரும்ப திரும்ப சொல்லும்படி மனைவியை அவர் வற்புறுத்துவார். மனைவியும் திரும்ப திரும்ப சொல்லி அவரை மேலும் மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார். அவருக்கு முடி திருத்துவதற்கென்றே நாவிதன் கோவிந்தன் வருவான். ரொம்பவும் எச்சரிக்கையுடனும் ஈடுபாட்டுடனும் சிற்பம் செதுக்கும் சிற்பி போல மைனரின் முடியில் தன் கைவண்ணத்தை காட்டுவான். கூடவே முடி உதிராமல் இருக்க யோசனைகளையும் வைத்தியத்தையும் சொல்லிவிட்டு போவான். காது மடலின் மேற்புறத்தில் முடி குறுக்குறார் போல மைனர் உணர்ந்தால் அன்று கோவிந்தன் கட்டாயம் வந்துவிட வேண்டும். சின்னதும் பெரியதுமாக 4-5 கத்திரிக்கோள்கள், நெருக்கமான இடைவெளி விட்ட வகை வகையான சீப்புகள், முள் பிரஷ்கள் என்று தன் தளவாடங்களை கொண்டு வந்து முடியின் நீள அளவை ஒரே சீராக இருக்கும்படி பார்த்து கொள்வான் கோவிந்தன். மைனரின் ஆத்தா பிள்ளையின் அழகை பார்த்து பார்த்து மகிழ்வாள் என்றாலும் தன்னுடைய மனசுக்குள் அழுந்தி கொண்டிருந்த குமைச்சலை எப்படி வெளியிடுவது என்று புரியாமல் தவித்தாள். மைனருக்கோ அம்மா மீது அபரிமிதமான பாசம். தாய் சொல்லை தட்டாதே, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை என்றெல்லாம் வசனங்கள் இவருக்காகவே ஏற்பட்டதோ என்று கூட யோசிக்க வைக்கும் அளவுக்கு அம்மா பிள்ளை அவர். தோற்றத்திலும் கிராப்பிலும் அதற்கு பொருத்தமான மீசையிலும் பார்ப்பவர்களை மிரள வைக்கும் அவர். அம்மா என்று சொல்லிவிட்டால் கன்றுக்குட்டிதான். காலையில் தூங்கி எழுந்ததும் பிற எந்த கடமைக்காக நேரம் செலவாகிறதோ இல்லையோ சிகை அலங்காரத்துக்கு குறைந்தபட்சம் 15 நிமிடம் செலவிடுவார் மைனர். ஏட்டி லட்சுமி, உன் புருஷனுக்கு 40 வயசுன்னு யார் கேட்டாலும் சொல்லிடாத புள்ள
கண்ணு பற்று போகுது என்று மைனரின் மனைவியை மகிழ்ச்சி கொள்ள வைக்கும் கிராமத்து பெண்கள் ரகசியமாக, ஏன் புள்ள அவர் என்ன டைக்கு அடிச்சுக்கிறாரா என்ன என்று கேட்டு தம் வயிற்றெச்சலையும் கொட்டி கொள்வார்கள். எலே, என்ன உரம்டா போடுற தலைக்கு? வயதான ஊர் வழக்கைகள் கேட்கும்போது என்று அலட்சியமாக அவர்களை பார்த்து சிரித்துவிட்டு போவார் மைனர். மதிய உணவை லட்சுமி தான் வரப்போற புளிய மரத்தடிக்கு கொண்டு வருவாள். அன்று என்னவோ ஆத்தா வந்திருந்தாள். தனக்கு கல்யாணமாகி 10 வருஷத்தில் ஆரம்பத்தில் இப்படி மதிய உணவை ஆத்தா கொண்டு வந்து உண்டு என்றாலும் 4ஆம் வட்டத்தில் அக்கம் பக்கத்து பார்வையால் கல்யாணத்துக்கு பிறகு இப்படி பொறுப்பை மேற்கொள்ளக்கூடாது என்று உணர்ந்தாள். பிறகு லட்சுமி தான் உணவு கொண்டு வருவாள். இன்றைக்கு என்ன ஆத்தா வருகிறாள்? லட்சுமிக்கு உடம்பு சரியில்லையா? காலையில் கழனிக்கு புறப்பட்ட போது நன்றாக தானே இருந்தாள். ராசா, எலே மைனரு என்று கூப்பிட்டபடி ஆய்ந்து ஓய்ந்து போய் வந்தாள் ஆத்தா. தன் கணவனும் தானும் தன் மகனுக்கு என்ன பெயர் வைத்தோம் என்பதே அவளுக்கு மறந்து போயிருந்தது. அந்த அளவுக்கு மைனர் பெயர் அவளுடைய மனதில் பதித்து விட்டிருந்தது. புருஷன் காலமான பிறகு மகனுக்கு அவ்வப்போது தேவையான யோசனைகளை சொல்லி காலத்தை ஓட்டி கொண்டிருந்தாள். மைனருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டு அவள் யோசித்து யோசித்து பெண்ணை தேர்ந்தெடுத்தாள். ஆனால் சோதனையாக 10 வருடங்கள் ஓடியே போய்விட்டன. மருமகள் கருத்தரிக்கவில்லை. என்ன வில்லங்கமோ கடவுள் சாவமோ என்று ஊரெல்லாம் அரசல் புரசலாக பேசி வாய் ஓய்ந்து விட்டார்கள். வம்பு கும்பல் ஒன்று, மலட்டு பொண்ணை உன் பையனுக்கு கட்டி வச்சிட்டியே, அவன் வாழ்வும் உன் வம்சமும் விளங்காம போயிடுச்சே என்று கிளறிவிட்டு ஆத்தாவை அழ வைக்க முயற்சித்தது. ஆனால் ஆத்தா பரந்த மனசுடையவள். என் மருமவ அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வரல. அவளோடது அண்ணன், அக்கா, தம்பி, தங்கினே 7-8 பேர் இருக்கிற வம்சம் விளங்கின குடும்பம். அந்த பொண்ணுக்கு எந்த குறையும் இருக்க முடியாது. ஆனால் எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீட்டுக்காரர் பரம்பரையில் ஒவ்வொரு பரம்பரைக்கும் ஒரு புள்ள தான். இப்போ என் பிள்ளைக்கு அந்த வம்ச பஞ்சம் மொத்தமாக வந்துட்டது போல. சர்தா விடுங்கடி, சாமிக்கு நேர்ந்துக்கிட்டு இருக்கேன்ல, சீக்கிரமே ஒரு பேர பையன் என் வீட்டில் வளைய வருவான் பார் என்று வீரம் பேசுவாள். ஆனால் குலதெய்வத்திற்கு தான் நேர்ந்து கொண்டு இப்போது அநேகமாக மறந்துவிட வேண்டுதல் ஒன்று ஆத்தாவுக்கு உண்டு. ஆனால் அதை நினைவுபடுத்தி கொள்ள அவள் விரும்பாததற்கும் காரணம் உண்டு. அது மகனுடைய மோகம், அவனுடைய பெருமை, அவனுடைய கௌரவம், ஆமாம், அவனுடைய அழகிய கிராப்பு. மைனரை கருவுற்ற காலத்திலேயே தனக்கு சுகப்பிரசவம் ஏற்பட்டு அதுவும் மகனாகவே இருந்தால் அந்த மகனுடைய திருமணத்திற்கு பிறகு அவனுடைய முடியை காணிக்கையாக தருவதாக அவள் வேண்டிக் கொண்டதுதான். அது என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தருவதாக வேண்டுதல்? என்னவோ அப்படி தோன்றியது அவளுக்கு. வேண்டிக் கொண்டால் அவ்வளவுதான். ஆனால் பிள்ளை இப்படி கண்ணும் கருத்துமாக தன் முடியை வளர்ப்பான், அதன் மேல் காதலே கொண்டிருப்பான் என்றெல்லாம் அவள் கற்பனை செய்தும் பார்க்கவில்லை. பள்ளிக்கூட நாட்களிலேயே தன் தலையை தொட்டான் என்பதற்காக ஒரு பையனுடன் சண்டை போட்டு அவளை குற்றுயிரும் குலையுயிருமாக அடித்து போட்டு பள்ளிக்கூடத்துக்கு முழுக்கு போட்டு விட்ட பிள்ளை அல்லவா இது? இவனிடம் எப்படி சொல்ல? ஆத்தா தயங்கி தயங்கி நிற்பதை பார்த்த மைனர் குழம்பினார். ஆத்தா, என்ன ஆச்சு லட்சுமிக்கு? அது ஏன் வரல? ஒன்றுமில்ல ராசா, நானாக தான் வந்தேன். ஒரு சமாச்சாரம் உங்ககிட்ட பேச வேணும்னு ஆத்தா தயங்கப்படி ஆரம்பித்தாள். அட, இது என்ன வீட்டில் பேச முடியாத சமாச்சாரம்? புளிய மரத்தாடியில் தான் சொல்லணும்னு ஏதாச்சும் வேதாளம் சொல்லிச்சா? அட போல கோட்டி பையல, எடக்காத்தான் பேசுவேன். வந்து ராசா, உனக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஓடி போச்சு. லட்சுமி வயிற்றுல இன்னும் புழுவோ பூச்சியோ காணோம். சர்தான், புழு பூச்சியை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா புள்ள எப்படி பிறக்கும்? அட, இவன் ஒருத்தன். ஏண்டாலே, நான் உங்ககிட்ட விளையாடாவ வந்தேன். சொல்கிறத கேட்பியா? உனக்கு குழந்தை பிறக்காதது தெய்வ குத்தமோன்னு தோணுச்சு ராசா. நீ என் வயிற்றுல இருந்தப்ப நான் வேண்டிக்கிட்ட ஒரு கடனை இன்னமும் அடைக்கலை. அதான் இப்படி உன்னையும் என்னையும் போட்டு வாட்டுது. நிறைவேற்றாத வேண்டுதல் இப்போ தெய்வ குத்தமாகவே ஆயிடுச்சு. என்ன நேர்ந்துக்கிட்ட நீ? வந்து ராசா மைனரு, நீ ஆண் குழந்தையா பிறந்து நல்லபடியாக எந்த உடல் குறையும் இல்லாமல் வளரணும்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்கு பரிகாரமாக உன்னோட முடிய காணிக்கையாக தர்றேன்னு. ஆத்தா, மைனர் இப்படி அதிர்ந்து கத்தி யாருமே கேட்டதில்லை. பழுத்து இன்றோ நாளையோ என்று காத்திருந்த புளியம்பழமெல்லாம் சடசடவென்று உதிர்ந்தன. மரத்தில் ஓய்வாக அமர்ந்திருந்த காகமெல்லாம் கரைந்தோடி போயின. புளிய மரமே ஒரு சிலிப்பு சிலித்து கொண்டு பழுத்த இலைகளை மைனரின் கிராப்பு தலை மீது தூவியது. ஆத்தாலும் திடுக்கிட்டுத்தான் போனாள். ஆனால் முன்னேற்பாட்டுடன் சில சமாதானமான கருத்துக்களை அவள் தயார் செய்து கொண்டு வந்திருந்தாள். ஏன்பா, நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ இப்படி கத்துற? ஆத்தா தழுத்தழுத்த குரலில் அழைத்தார் மைனர். இன்னும் கொஞ்சம் விட்டால் அழுது விடுவார் போல் இருந்தது. எனக்கு பெருமையே இந்த முடியல தான் ஆத்தா. நம்ம ஊர் டூரிங் டாக்ஸிஸில் சாம்சன் டிலைலா படத்தில் வர்ற சாம்சன் நான் தான்னு ஊரில் எல்லாரும் பேசிக்கிறானுங்க ஆத்தா. எனக்கு என் முடியால தான் கௌரவம், ஊரில் பேர். ஒன்று கவனிச்சியா ஆத்தா?
இந்த ஊரில் ஒரு பயலாவது முடியை வச்சு கெட்ட வார்த்தை பேசுகிறானா? அதெல்லாம் எதனால்? என் சிங்கார முடியால். இன்னொரு கேவலமும் இருக்குது. நான் முடி காணிக்கை கொடுத்துட்டேன்னா நான் மொட்டையாயிடுவேன். அப்புறம் எனக்கும் எனக்கு கூட பிடிச்சிக்கிட்டு வர்ற மொட்டையனுக்கும் என்ன ஆத்தா வித்தியாசம்? ஆத்தாவுக்கு மகனுடைய ஆதங்கம் புரிந்தது. அவன்தான் எவ்வளவு அருமை பெருமையாக தன் முடியை சீவி சிங்காரித்து வளர்த்து வந்தான். அதை இழப்பதென்றால் அவனுக்கு மனசு வராதுதான். இலை, அவனை சமாதானப்படுத்த முயன்றாள் ஆத்தா. என்னலே, பெருசாக போயிடும். இதோ 2 மாசத்துல மறுபடியும் அழகாக வளர்ந்துட போகுது. விடுவியா? இதுக்கு போய் இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுற? எல்லாம் சரிதான் ஆத்தா. எதுக்கும் நாளைக்கும் கோவிந்தன் வருவாப்புல இல்லை? அவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். இப்படி முடி இறக்கினா எவ்வளவு நாளில் வளரும்னு கேட்டுக்கிறேன். மைனரும் தன் முடி இழப்பை தடுக்க எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டான். ஆமாம், அவன் பெரிய நாணியாக்கும். அவனுக்கு என்னால் தெரியும். பாரு ராசா, இது வம்சாவழி பிரச்சனை. ஏன் ஆதங்கம் எல்லாம் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். அதனால நம்ம வம்சம் தழைக்கணுமேங்கிறது தான். ஏன்ல, உன்னை நம்பி வந்திருக்காளே லட்சுமி, அவள் என்னல பாவம் செய்தா? அவளுக்கு சின்னதுங்கள்லாம் இடுப்புலையும் காலடியிலையும் பிள்ளைங்களை போட்டு கொஞ்சுதுங்க. அதோட என்னோட பிரார்த்தனையும் நிறைவேறலைன்னா அந்த பாவம் என்னையும் விடாதுப்பா. மைனர் தலையில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டார். ஆனால் ஜாக்கிரதையாக கிராப்பு தலை களையாமல் பார்த்து கொண்டார். மறுநாள் வந்த கோவிந்தன் சின்ன பிள்ளை மாதிரி விசும்பி விசுப்பி மைனர் அழுது கொண்டிருப்பதை பார்த்தான். ஐயா, என்னங்க ஐயா இது? ஏன் இந்த அழுவாச்சு? பதுபதித்தபடி கேட்டான். உங்ககிட்ட எப்படிவே சொல்வேன். என் ஆத்தா வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா? என் முடியை காணிக்கையாக கொடுக்கறதாக. வாரி விட்ட கேசம் குலுங்க குலுங்க அழுதார் மைனர். ஐயோ! துடிதுடித்து போனான் கோவிந்தன். முடி காணிக்கை செலுத்துறதாவது? அப்படி தனக்கே அந்த பணி கொடுக்கப்பட்டாலும் அதற்காக ஒரு கணிசமான தொகையை கலந்து விடலாம் தான். ஆனால் இப்போது வாரம் வரக்கூடிய சிறு சிறு வருமானம், காபி தண்ணி இளநீர் உபசாரம், நெல் தானிய சன்மானம் எல்லாமே போய்விடுமே. மைனர் பொன்முட்டை இடுற வாத்தாச்சே. இப்படி ஒரேடியாக வெட்டி சாய்க்கிறதுன்னா அது பேரிழப்பாச்சே என்று வருத்தப்பட்டான். அதைவிட இன்னொரு முக்கியமான சமாச்சாரத்துக்காகவும் அவன் பயந்தான். அதாவது மைனரின் தலையில் இன்று 3 இடங்களில் சொட்டை விழுந்திருந்தது. அவற்றை ரொம்ப தந்திரமாக மறைத்து தலையலங்காரம் செய்து சமாளித்து வந்திருந்தான். ஓரிரு முறை மைனரே ஏதோ சந்தேகப்பட்டு விசாரித்த போது, மூளை அபிவிருத்தி ஆகுது மைனரே என்று சொல்லி சமாளித்த அவன், இப்போது மொட்டை அடித்து விட்டால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளரும் போது சொட்டைகள் மிகவும் பிரதானமாக தெரியுமே. அப்போது அனுபவசாலிகள் அது என்ன எதனால் என்று தெரிந்து கொண்டு மைனரிடம் சொல்லிவிடுவார்களே. அப்புறம் தன் பிழைப்பு நாரி போய்விடுமே. அது மட்டும் இல்லை, மைனர் பெயரை சொல்லி மற்றவர்களிடம் கூடுதல் கட்டணம் வாங்கிய சமாச்சாரமும் வெளிப்பட்டு பெட்டியை தூக்கவே முடியாத நிலையும் ஏற்பட்டு விடுமே. மைனரே, ஆத்தா வேண்டிக்கிட்டது என்னவோ சரிதான். ஆத்தா முடி இருக்கிறதுக்காகத்தானே வேண்டிக்கிச்சே, மொட்டை போடுறதுக்காக இல்லையே. அதனால ஒப்புக்கு பின்பக்கமாக கொஞ்சம் வெட்டி காணிக்கை ஆக்கிடுவோம். அம்மனுக்கு படையல் வைக்கும்போது மொத்த பலகாரத்தையுமா வைக்கிறோம். எல்லா பலகாரங்கள்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி வைக்கிறது இல்லையா? அதுபோல் முடி காணிக்கையும் பண்ணிடுவோம். இந்த கோவிந்தன் ஏதேனும் பேசி தன்னுடைய மகன் மனசை முடியையும் கலைத்து விடுவான் என்று ஆத்தா எதிர்பார்த்தாள். அதே போல அவன் பேசுவதை பக்கத்து அறையிலிருந்து கேட்ட அவள் வெளியே வந்தாள். எலை, சாமிக்கு காணிக்கையாடாது? முடி இருக்கிறதுனாலே மொட்டை போடுறதுன்னு தாண்டா அர்த்தம். உன்னை மாதிரி விவரம் தெரியாதவனெல்லாம் சாமி காணிக்கைன்னு எதுவும் பேசாதீங்க. ஏலே, உங்களவங்க தானே திருப்பதியிலே பழனியிலேன்னு இந்த நல்ல கைங்கரிய வேலை செய்கிறாங்க. அப்படி இருந்தும் இப்படி ஏழாகூடம் யோசனை சொல்லுதியே, இது சரியில்லை என்று பாய்ந்து வந்தாள். அவள் முந்தானியை இடுப்பில் சொருகிய வேகத்தை பார்த்தால் அந்த காணிக்கை கடனை அங்கேயே அவள் நிறைவேற்றி விடுவாள் போல் இருந்தது. கோவிந்தன் பரிதாபமாக மைனரை பார்த்தான். மைனரும் பரிதாபமாக கோவிந்தனை பார்த்தாள். ஆத்தா இருவரையும் பார்த்தாள். இலை, என் வேண்டுதலை நீ நிறைவேற்றுறேன்னா அது சாமி குத்தமாயிடும். எங்கன்னா வயல் வரப்பில் போகிறப்போ தடிக்கு நீ விழுந்து கலப்பையில் தலைப்பட்டு அடிபட்டு முடி எடுக்க வேண்டி. ஆத்தா ஓடி வந்து குறுக்கே பாய்ந்தாள் லக்ஷ்மி. இப்படியெல்லாம் உங்கள் வாயால் சொல்லாதீங்க ஆத்தா. உங்கள் மவன் நீங்கள் சொன்னால் தட்டவா போகிறாங்க? நீங்களே தான் சந்தோஷமாகவே சொல்லுதியே. உங்கள் வம்சம் பிள்ளைங்களை தானே சொல்லுதியே. அவங்க நிச்சயம் கேட்பாங்க. அதுக்காகவா தலையில் அடிப்படும்? அது இதுன்னு சொல்லி என்னிப்போ வேதனைப்படுத்தாதீங்க ஆத்தா. லக்ஷ்மி மாலை மாலையாக கண்ணீர் உகுந்ததை பார்த்ததுமே பதறிவிட்டார் மைனர். அதானே, நான் என் தலைக்கு மேலே இருக்கிறதையே பெருசாக நினைச்சிட்ருக்கேன். இவங்க மனசுக்குள்ளே இருக்கிற ஆதங்கத்தை புரிஞ்சுக்கலையே என்று வருத்தப்பட்டார். 1000 தான் கோவிந்தன் தன் சிகையை போற்றி புகழ்ந்தாலும் ஆத்தாவின் ஆண்டவன் சென்டிமெண்ட்டுக்கு முன்னால் அது எடுபடாமல் போய்விட்டது. அவர் தீர்மானித்து விட்டார். காணிக்கை தர முன் வந்தார். ஆத்தாவுக்கு சந்தோஷம். லட்சுமிக்கு அப்போதே மசக்கை வாங்கி வரும் போல் இருந்தது. ஆனால் காணிக்கை தருவதற்கு முன் ஒரு சமாச்சாரம் செய்ய முடிவு செய்தார்.